காசு பணம் இல்லாம பொருளாதாரம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. சின்ன ஒரு விஷயம் நடக்குன்னா கூட காசு வேணுங்க, பொருளாதாரம் வேணுங்க. இப்படின்னு நம்ம கரெக்டா புரிஞ்சதுனால நம்மளுடைய குடும்பத்தை ரன் பண்றதுக்கு, பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு, வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் செலவு இருக்குதோ கரெக்டா புரிஞ்சிருக்கிறோமா? இதனுடைய வெளிப்பாடு பாருங்க. காலையில கடை திறந்தா நைட் ஆனாலும் என்ன செய்யறோம்? நம்ம கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் டைம் கிடைச்சா கூட அப்ப கூட என்ன யோசிக்கிறோம்? இந்த அரை மணி நேரத்தை எப்படி துட்டா மாத்துறது? ஏன்? கரெக்டா புரிஞ்சிருக்கிறோம். காசு பணம் இல்லாம, பொருளாதாரம் இல்லாம, செல்வம் இல்லாம இந்த உலகத்துல நம்மால சந்தோஷமா இருக்க முடியாது. இதே போன்று மறுமையில் நன்மை இல்லை என்றால் நமக்கு தோல்விதான். எப்படி உலகத்தை பிக்ஸ் பண்ணிட்டோமோ அதே அடிப்படையில் நம்ம இந்த மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் நன்மைகள் அதிகம் இல்லை என்றால் முடியாது. அப்படி நீங்க நினைச்சு பாருங்களேன், அப்படி உள்ள நீங்க உட்கார வச்சு பாருங்களேன், என்ன ஆகும்? நன்மையை தேடி மறுமையில ஜெயிக்க வேண்டும் என்றால் நன்மை இருந்தால் தான் முடியும் என்பதை புரிந்தால் போதும். தன்னால் என்ன செய்வோம்? நம்மால் இயன்ற அளவு மார்க்க பணிகளை, குறிப்பாக தாவா பணிகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அழைப்பு பணி அனைவரது பணி என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கான காரணம் என்னவென்றால், இந்த இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம்களாக வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிற நாம் எல்லாம், நம்மள பல பேர் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்பதை அறியாதவர்களாக, யாரோ அதற்காக சில பேர் இருக்கிறார்கள் என்று நினைப்பதினால் அழைப்பு பணி செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மையை இழக்கக்கூடியவர்களாக, அதே போன்று தன் கண் முன்னால் நடக்கக்கூடிய அநியாயங்களை, அக்கிரமங்களை, மார்க்க முரணான விஷயங்களை கண்டும் காணாமல் இருப்பதினால், தீமையை தடுக்காத காரணத்தினால் குற்றம் சார்ந்தவர்களாகவும், இப்படியெல்லாம் பல்வேறு இடங்களிலே மார்க்கம் சொல்லக்கூடிய தகவல் தெரியாமல் நம்முடைய சகோதரர்கள் அதில் அலட்சிய போக்கு இருப்பதின் காரணத்தினால் இது குறித்த தகவலை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி. நம்ம அனைவருமே நல்லவர்களாக இருக்க வேண்டும், சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம விரும்புவோம். நம்மளுடைய நண்பனாக இருந்தால் கூட, தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட, உறவுகாரங்களாக இருந்தால் கூட நம்மளை என்ன செய்யணும்? அவங்க இவர் நல்ல ஒரு நபர், நல்ல குணமுடையவர் என்று சொல்ல வேண்டும் என்று நம்ம அனைவருமே விரும்புவோம். இங்க படைத்த இறைவன் சொல்லுகிறான், உலாய்க்க மினஸ் சாலிஹீன், இவர்கள் தான் நல்லவர்கள், இவர்கள் தான் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்னெல்லாம் அவங்க செய்வாங்க? யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அவங்க அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்றனர். அது ஒன்று. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்? அதில் கவனமாக இருப்போம். அதற்கு அடுத்தது இரண்டாவது அல்லாஹ் பேசுகிறான், யாமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். இது ஒன்று. அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், வயுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியத்தில் விரைவார்கள், அலட்சியம் காட்ட மாட்டாங்க. எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அதில் என்ன செய்ய மாட்டாங்க? அலட்சியமாக இருக்க மாட்டார்கள், ரொம்ப கவனமாக இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பேசிவிட்டு தான் சொல்கிறான், இவர்கள் தான் நல்லோர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த பட்டியலில் நம்ம வரணும் அப்படின்னா நாம நல்ல விஷயங்களில் கவனமாக இருக்கின்றோமா? இந்த மார்க்கத்திலங்க ஏராளமான நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏகப்பட்ட நன்மைகளை கொட்டி கொடுக்கிறான். நம்ம தான் செய்யாம இருந்தா கிடைக்குமா? நம்ம கவனம் எடுத்து நாம் செய்தால், ஒரு சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் நன்மை, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பள்ளியில் அமர்ந்திருந்தால் நன்மை, தொழுது விட்டு அமர்ந்திருந்தால் நன்மை, திக்ரு ஓதினால் நன்மை, திருமறை குர்ஆன் ஓதினால் நன்மை, தான தர்மங்கள் செய்தால் நன்மை. இப்படி இந்த பட்டியலை போட்டால் நமக்கு டைம் பத்தாது. இப்படி ஏராளமான நல்ல காரியங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதுல நாம கவனத்தோடு, அல்லாஹ் என்ன சொல்றான்?
நல்லோர்கள் நல்ல காரியங்கள் விரைவார்கள். அதுல போட்டி இருக்கா நம்மள்ட்ட? நல்ல காரியங்கள்ல முன்னெடுப்பதற்கு, நம்மளுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு, அதை நன்மையாக மாற்றுவதற்கு நம்மிடத்துல போட்டி இருக்கிறதா? எதுலதான் போட்டி இருக்கிறது? விலகி ஓடுவதற்கு தான் போட்டி இருக்கிறது. என்ன விட்டுருங்க, எனக்கு நன்மை வேண்டாம், இந்த உலகம் போதும், காசு போதும், பணம் போதும், அப்படிதானே? அப்ப இறைவன் சொல்லுகிறான், நல்லோர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, அவர்கள் நன்மையில் விரைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுல அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த அழைப்பு பணி. எந்த அளவுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவர் நேர்வழியை நோக்கி அழைக்கின்றார் மற்றொருவரை, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவருக்கு நேரான பாதையை இறைவன் தந்துவிட்டால் பின்பற்றுவருடைய கூலியை இவர் அடைந்து கொண்டே இருப்பார். விஷயம் புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம தாவா பண்றோங்க, ஏங்க இணை வச்சிட்டு இருக்கீங்க, ஏன் நபி வழிக்கு மாத்தமா நடக்கிறீங்க, ஏகத்துவத்தின் பக்கம் வாங்க என்றெல்லாம் அழைப்பு கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ் அவருக்கு அந்த நேர்வழியை புரிய செய்து விடுகிறான். அப்ப என்ன கூலியா? அதற்காக நாம் உழைத்தால், எஃபெக்ட் போட்டால், கொண்டு போய் சொன்னால், நபிகள்லாம் எங்க சொல்றாங்க, அவர் சரியான பாதையை புரிந்து அதற்கு பிறகு அவர் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளிலும் இவர் செய்தது போன்று இவருக்கு கூலி கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! அப்ப நன்மையுடைய அந்த அருமையை நம்ம புரியணும். இப்ப இந்த செய்தியை உண்மையிலேயே நம்ம கேட்கும் போது என்ன இருக்கும்? ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இவ்வளவு நன்மையா? அப்ப நான் இவ்வளவு நாள் தவற விட்டுட்டேனே, இனி என்ன செய்வேன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒருவனாக நான் இருப்பேன், அந்த கூட்டத்தோடு நான் என்ன செய்வேன்? கலந்து செயல்படக்கூடிய ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இதை இன்னும் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்வதற்கு, இந்த நன்மைனா அலட்சியமா நினைக்கிறாங்கல்ல. நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோங்க, முஸ்லீமா தான் இருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அதெல்லாம் நன்மையான காரியம்தான். அதை தாண்டி இன்னும் உபரியான நன்மைகள், அழைப்பு பணியில் கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மைகளை அலட்சியமா நினைக்கிற ஒரு போக்கு சில பேர் இடத்துல இருக்கிறது. நன்மைகளை அலட்சியமா நினைக்க முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? நன்மைகள் எடைகள் கனமாக இருந்தால்தான் அவருக்குத்தான் வெற்றி பெற்ற வாழ்க்கை. நம்ம மறுமையில ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் நினைக்கிறோம்லங்க, அதுதானே எல்லாருடைய எண்ணம், அதுதானே லட்சியம். அல்லாஹ் பேசுகிறான், யாருடைய நன்மையின் எடைகள் கனமாக இருக்கிறதோ அவங்களுக்குத்தான் வெற்றி பெற்ற வாழ்க்கை. சும்மா நினைக்கிறீங்களா? நன்மைனா அலட்சியமா நினைக்கிறீங்களா? அதுக்காக நம்ம நேரம் ஒதுக்க வேண்டாம் நம்ம நினைக்கிறோமா? மாற்றிக்கொள்ளுங்கள் நம்மளுடைய மனதை. அல்லாஹ் பேசுகிறான், யாருடைய நன்மையின் எடைகள் கனமாக இருக்கிறதோ அவருக்குத்தான் வெற்றி பெற்ற வாழ்க்கை. இல்லைன்னா நன்மை இல்லை. யாருடைய எடை கனம் குறைந்ததாக இருக்கிறதோ, குறைவாக இருக்கிறதோ, அவர் எங்க இருப்பாரு? ஹாவியாவில் இருப்பார். ஹாவியான என்ன தெரியுமா? மமா அதிராக்க மாகியா. அல்லாஹ் கேட்கிறான், கேட்டுட்டு பதில் சொல்றான், அது சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த அடிப்படையை நம்ம மனசுல வைக்கணுங்க. சாதாரண கிடையாது. நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம் தான், ஓகே தான், நம்ம ஈமான் கொண்டுட்டு தான், ஓகே தான். ஆனால் அதை தொடர்ந்து நல்ல காரியங்கள், நன்மையான விஷயங்கள், நம்மளுடைய மறுமைக்காக நன்மையை சேர்க்கக்கூடியவர்களாக, செய்யக்கூடியவர்களாக, அதுக்காக நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தாக வேண்டும். ஏன்? நன்மையில் அதிகமாக இருந்தால்தான் வெற்றி என்று இறைவன் சொல்லுகிறான். இறை வசனம் தானே பேசுது. அப்ப இதுல என்ன செய்யணும்? நம்ம கவனமாக நாம் செயல்பட வேண்டும். இந்த அடிப்படையை நாம் நினைத்து விட்டால் நம்மளால என்ன செய்ய முடியும்? நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும், கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்திலும் நம்மால் மார்க்க பணியில் ஈடுபட முடியும். ஏன்னா ஒரு அடிப்படையை தெளிவாக விளங்கிட்டு அதில் நம்ம சரியா செயல்படுவோங்க. இப்போ உலகம் சார்ந்து சொல்ற ஒரு உதாரணம் பாருங்களேன். காசு பணம் இல்லாம, பொருளாதாரம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. இது எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குன்னா கூட காசு வேணுங்க, பொருளாதாரம் வேணுங்க. இப்படின்னு நம்ம கரெக்டா புரிஞ்சதுனால நம்மளுடைய குடும்பத்தை ரன் பண்றதுக்கு, பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு, வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் செலவு இருக்குதோ, காசு பணம் பொருளாதாரம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இந்த உலகத்துல. கரெக்டா புரிஞ்சிருக்கிறோமா? இதனுடைய வெளிப்பாடு பாருங்க எப்படி இருக்கு.
காலையில கடை திறந்தா நைட் ஆனாலும் என்ன செய்யறோம்? நம்ம ஒரு கடையை 2 கடையை ஆக்குறோம், 2 கடையை 3 கடையை ஆக்குறோம். கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் டைம் கிடைச்சா கூட அப்ப கூட என்ன யோசிக்கிறோம்? இந்த அரை மணி நேரத்தை எப்படி துட்டா மாத்துறது, காசா மாத்துறது, ஓடுதா இல்லையா? பொதுவாகவே இயல்பாகவே மனிதனின் நிலை அவ்வாறு இருக்கிறது. ஏன்? கரெக்டா புரிஞ்சிருக்கிறோம். காசு பணம் இல்லாம, பொருளாதாரம் இல்லாம, செல்வம் இல்லாம இந்த உலகத்துல நம்மால வாழ முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. புரிஞ்சிருக்கிறோமா? அது ரிசல்ட் கரெக்டா வருதா? இந்த அடிப்படையை நம்ம புரியணுங்க. இதே போன்று மறுமையில் நன்மை இல்லை என்றால் நமக்கு தோல்விதான். நீங்க என்னதான் மறுமையில் ஜெயிக்கணும்னு நினைச்சாலும், அல்லாஹ் சொல்ற குர்ஆன் வசனத்தை வச்சு சொல்றேன், நன்மையின் எடைகள் கனமாக இல்லாவிட்டால், குறைவாக இருந்தால் அவர் ஹாவியாக தான் இருப்பான் அல்லாஹ் சொல்றோம். அப்ப இதை பிக்ஸ் பண்ணணும். நம்ம எப்படி உலகத்தை பிக்ஸ் பண்ணிட்டோமோ அதே அடிப்படையில் நம்ம இந்த மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் நன்மைகள் அதிகம் இல்லை என்றால் முடியாது. அப்படி நீங்க நினைச்சு பாருங்களேன், அப்படி உள்ள நீங்க உட்கார வச்சு பாருங்களேன், என்ன ஆகும்? நன்மையை தேடி நாம் எப்படி உலக செல்வத்தை தேடி அப்படியே போயிட்டே இருக்குல்ல. யாராவது நமக்கு பிராக்டிஸ் பண்றாங்களா? இந்த மாதிரி யாராவது பயான் பண்றாங்களா? காலையில போய் இத்தனை மணிக்கு கரெக்டா கரெக்டா வேலைக்கு போயிடணுங்க, கரெக்டா போய் கடை திறக்கணும், சரியா? அப்பதாங்க பொருளாதாரம்லாம் அதிகமா நம்மளால சம்பாதிக்க முடியும், அப்பதான் நம்மளால நல்ல விதமா வாழ முடியும். இப்படி ஏதாவது பயன் பண்றாங்களா? நமக்கே ஓடுது இல்ல. ஏன்? அதை கரெக்டா புரிஞ்சிருக்கிறோம். அது மாதிரி மறுமையில ஜெயிக்க வேண்டும் என்றால் நன்மை இருந்தால் தான் முடியும் என்பதை புரிந்தால் போதும். தன்னால் என்ன செய்வோம்? நம்மால் இயன்ற அளவு மார்க்க பணிகளை, குறிப்பாக தாவா பணிகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அதே போன்றுங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவும் மறுமையில் நம்ம வெற்றி பெறுவது சம்மதமாக தான். கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, தீமைகள் நடக்குது. நம்ம உலக வேலைக்காக, உலக காரணக்காக கண்டு காணாம நம்மளால இருக்க முடியுமா? மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறாங்க. அப்படி இருந்தால் அதுவும் குற்றம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், ஞாபகப்படுத்துறேன். கடல் ஓரத்தில் வாழ்ந்த ஒரு சமூகத்தை பற்றி அல்லாஹ் கூட்டத்தாரை பற்றி குறிப்பிடுகிறான். திருமறை குர்ஆன் வசனம். சனிக்கிழமை எப்படி நமக்கு வெள்ளிக்கிழமை வணக்க நாளாக இருக்கிறதோ அது மாதிரி சனிக்கிழமை அவங்களுக்கு வணக்கத்துக்குரிய நாளாக இருக்கிறது. என்ன நடக்குது? இறைவன் அவர்களை சோதிப்பதற்காக சனிக்கிழமையில் என்ன செய்யறான்? மீன்களை நீருடைய மேல் மட்டத்துக்கு வர வைக்கிறான். இறைவனுடைய கட்டளையை கண் முன்னாடி மீறக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்க மீறாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குதா? அந்த காலத்துல அவங்க பார்த்த அநியாயம் அது. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுறாங்கல்ல, அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறாதீங்க என்று சொல்லும் பொழுது இன்னொரு கூட்டம், அந்த கூட்டம் என்ன செய்து தெரியுமா? அப்பவே இருக்கு போல இருக்கு இந்த கூட்டம். அல்லாஹ் தண்டிக்க போகின்ற, அல்லாஹ் வேதனை அளிக்க போகின்ற இந்த கூட்டத்துக்கு நீங்க ஏன் போய் தாவா சொல்றீங்க? ஏன் மார்க்கத்தை நீங்க சொல்றீங்க, தாவா பண்றீங்க என்பது மாதிரி கேள்வி எழுப்பினார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இன்னைக்கு கூட நீங்க நிறைய பார்க்கலாம், அவங்களும் செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களையும் செய்ய விட மாட்டாங்க. இப்படி ஒரு சில கேரக்டர் இருக்கிறது. ஏங்க போட்டு அவங்களுக்கு போய் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னா மட்டும் அவன் கேட்டுருவ போறான். இறைவனுடைய நாட்டை இல்லைன்னா அது மாற்ற வராதுங்க. சொல்ல வேண்டியது நம்ம கடமை தானே. ஆனா அதையும் சேர்த்து ஆஃப் பண்றதுக்கு என்ன செய்யுது? யார் எப்படி போனா என்னங்க? அவர் இணை வச்சா என்ன? இவர் நபி வழிக்கு மாற்றமா நடந்தா என்ன? இவர் பல தீமைகளை செய்தால் என்ன? தம் அடிச்சா என்ன? தண்ணி அடிச்சா என்ன? மார்க்கத்துக்கு முரணான என்ன பாவமான காரியம் செஞ்சா உங்களுக்கு என்ன பாய்? உங்களுக்கு வேலை இல்லையா? குடும்பம் இல்லையா? இவர் அப்பதான் ஏதாவது ஒரு மார்க்க பணி செய்யலான்னு அப்படி வருவார். கொஞ்சம் அப்படி இதெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டோம். ஆமா, நம்ம குடும்பம் இருக்குது, கரெக்டு தான், நமக்கு கடை இருக்குது, நம்ம போயிட்டா நம்ம கடை யார் பார்ப்பாங்க, நம்ம போயிட்டா நம்ம குடும்பத்தை யார் பார்ப்பாங்கன்னு சொல்லி அவரும் ஆஃப் ஆகி இதுதான் என்னது, அவரும் செய்ய மாட்டாரு, அடுத்தவங்களையும் செய்ய விட மாட்டார். இந்த மாதிரி ஆளுங்க அங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமாங்க? அப்படி கேள்வி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க அழகா சொல்றாங்க, மகுதிரத்தன் காலும் மகுதிரத்தன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்களா? மீன் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி மீன் பிடிக்க போன ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டம் தடுக்குது, தடுத்த கூட்டத்தை இன்னொரு கூட்டம் தடுக்குது. அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க ஏன் அவங்களுக்கு சொல்றோம் தெரியுமா மார்க்கத்தை? அவங்க சொன்னாங்க,
எங்களுடைய இலா ரப்பிஹிம், எங்களுடைய இறைவனிடத்திலே சரியான ஏற்கத்தகுந்த காரணங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் சொல்றோம். இன்னொன்னு, அவர்கள் இரையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பாயிண்ட் சொல்றாங்க. இதுல நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு அவர்கள் மீது உள்ள அக்கறையின் உள்ள ஒரு பாயிண்ட். இந்த மார்க்கம் தெரியாம தப்பு செய்யறாங்க இல்லைங்க. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையால நம்மலாம் இன்னைக்கு இங்க வந்து இருக்கிறோம். எவ்வளவோ பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கம் தெரியாம எங்கெங்கயோ போய் ஜிம்மா தொழுதுட்டு இருக்கிறாங்க. இன்னும் மார்க்கம் அறியாம பல தப்பும் தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இவங்களுக்கு சொன்னாதானே புரியும். இவங்க அதை தான் அந்த கவலையா அழகா சொல்றாங்க. அவங்க இரையச்சவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்றோம். இன்னொன்று என்ன தெரியுமா, எங்களுடைய இறைவனிடத்திலே ஏற்கத்தகுந்த காரணங்களை நாங்கள் சொல்ல வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் சொல்றோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப இந்த இடத்தை தான் நம்ம ஆழமா யோசிக்கணும். நம்ம கண்ணு முன்னாடி இந்த மார்க்கத்தை அறியாமல் எத்தனை பேர் ஆனா நம்மளோட தொடர்புல இருப்பாங்க, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செய்யறாங்களே, அவங்களுக்கு நம்ம சொல்றது இல்லையா? அவங்கள குறித்து நம்ம கவலைப்படுறது இல்லையா? நம்ம தானே பேசுறோம். பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். நம்ம தானே பேசுறோம்ல. இதை விட பிறர் நலம் நாடுவது என்ன இருக்குன்னு கேட்கிறேன். மார்க்கத்தை சொல்லி அவர் மறுமையில் வெற்றி பெற முயற்சி செய்வதை விட, அவருக்கு உதவி செய்வதை விட, இதை விட பிறர் நலம் நாடுறது என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. வெறும் சொல்றதுக்கா? அப்ப பிறர் மீது என்ன செய்யணும்? கவலை கொண்டாலும் இது வந்துடும். நம்ம அழைப்பு பண்ணி செய்யணும். தெரிஞ்ச செய்தியை சொல்றதாங்க. மார்க்க செய்திகளை நமக்கு தெரிஞ்சதை சொல்றதுதான். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாயிண்ட், நாங்க தகுந்த காரணத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தகுந்த காரணம்னா என்னது? அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், நான் ஒரே ஒரு ஆளு தான், காலையில கடை திறந்தா நைட்டு தான் மூடணும், நான் என்ன செய்யறது? எனக்கு நிறைய பொருளாதார தேவை இருந்துச்சு. நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பங்களா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். விஷயத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு பல பேருக்கு அல்லாஹ் கிட்ட கேட்கலாம், தப்பு இல்லைங்க. பொருளாதாரத்தை இறைவன்கிட்ட தவிர வேற யார்கிட்ட கேட்க முடியும்? கொஞ்சம் கூட நேரத்தை ஒதுக்காம கிடைக்கிற நேரத்துலலாம் கடை துட்டு காசு பணம் போயிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் இப்படி சொல்லுகிறேன். நீங்க அப்படி போய் சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவானா? இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடந்த யா அல்லாஹ், என்னால நன்மையான காரியங்களை செய்ய முடியல. என் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு தீமை நடந்துச்சு. என் கண்ணு முன்னாடி தான் உருசு நடத்தினாங்க, என் கண்ணு முன்னாடி தான் மௌலுது நடத்தினாங்க, என் கண்ணு முன்னாடி தான் ஃபாத்தியா ஓதுனாங்க. எல்லாம் என் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. கடை என் கண்ணை மறந்துருச்சு. நல்ல சற்றை போட்டு, கடை பாதுகாப்புக்காக நம்ம போடுவோம்ல, நல்ல விலை உயர்ந்த சற்று, அந்த மாதிரி ஒரு சற்றை போட்டு என் கண்ணை மறைச்சிருச்சு. அப்படி சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவானா? ஏற்க தகுந்த காரணத்தை நாங்கள் சொல்ல வேண்டியதா என்னது? இறைவா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன், இதுதான் ஏற்க தகுந்த காரணம். இறைவா, என் சக்திக்கு உட்பட்டு என்னால முடிஞ்சதை நான் என்ன செஞ்சிட்டேன், பார்த்தேன், தீமைதான், தவறுதான், நான் நன்மையை ஏவினேன், அவங்களுக்கு மார்க்க தகவலை சொல்லிவிட்டேன், இதுதான் ஏற்க தகுந்த காரணம். கடைசியில் அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? யார் போய் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறாதீர்கள் என்று பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களை தான் அல்லாஹ் காப்பாற்றினான். இப்போ நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுதா? 2 பேரையும் அல்லாஹ் அழிச்சிட்டான், மீறினவங்களையும் அல்லாஹ் அழிச்சிட்டான். ஏன் போய் செய்றீங்கன்னு கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்களையும் அல்லாஹ் அழித்து விட்டான். யார் இறைவனுடைய கட்டளையை மீறாதீர்கள் என்று தாவா செய்தார்களோ, அழைப்பு பணி செய்தார்களோ அவர்களை தான் அல்லாஹ் காப்பாற்றினான் என்று. இது கதை இல்லைங்க, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான். இதெல்லாம் புரியணும். அப்ப இந்த அடிப்படையை உணர்ந்தால்தான் நம்மால் என்ன செய்ய முடியும்? அதிகமான நன்மைகளை நம்மால் செய்ய முடியும். அதற்காக நேரத்தை ஒதுக்க முடியும். மிக குறிப்பாக அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த அழைப்பு பணியை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.